எல்லா தப்பையும் பண்ணிட்டு காணிக்கப்பட்டா மன்னிக்கப்பட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஆட்கள்லாம் இருக்கிறான், வட்டிக்கு பணம் கொடுக்குறான், ஊர்ல வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு தசவாகம் கொடுத்து 2 மடங்கா கொடுத்துட்டோம்னா மன்னிக்கப்படுன்றான். 2 மடங்கு பாவம் வரும். நிஜம், நீ காசை கொடுத்தாலும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது பாத்துங்க. நிறைய பேர் இங்க சம்பாரிச்சு அங்க வட்டி விட்டுட்டு இருக்கான், பினான்ஸ் அங்க விட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டா சொல்றான், ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக. ஒருத்தர் சொல்றாரு அன்னைக்கு, அநியாய வட்டி தானே கர்த்தர் கூடாதுன்னாரு. நியாய வட்டி சரின்னு எங்க சொன்னாரு? நான் சொல்றாரு, அநியாய வட்டி வாங்காதன்னு பைபிள்ல இருக்குது. அப்ப நியாயமான வட்டி வாங்கிக்கன்னு அர்த்தமா அதுக்கு? கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த சபைக்குள்ள வரக்கூடியதான பாட்டு, துதி, ஸ்தோத்திரம், செய்தி, ஒரு காணிக்கை அத்தனையும் கர்த்தருக்கு ஏற்ற அலங்காரமா இருக்கணும். அவர் என்ன விரும்புறாரோ அப்படித்தான் சபை நடக்கணும். நம்ம இஷ்டப்படி சபை நடக்கக்கூடாது, உங்க இஷ்டப்படி சபை நடக்கக்கூடாது. we are not here to satisfy the congregation, we are here to satisfy the Christ. தேவனை திருப்திப்படுத்துவதற்கு தான் சபை. இன்னைக்கு நிறைய சபைகள் எப்படி ஆயிருச்சு? கமிட்டிக்கு ஏற்ற மாதிரி சபை, டினாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி சபை, விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி சபை, அப்படி ஆயிடுச்சு. அதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை மாறிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, சபையும் போவாது. நீங்க இங்க கொடுக்கிற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சபையும் போயிடும், நீங்களும் போயிருவீங்க வருகையில. அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை மாறக்கூடாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரன் வரக்கூடாது. ஊழியக்காரன் ஒருத்தன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்றான்னு வச்சுக்கோங்க, அவன் வீட்டில் சேர்க்கவே சேர்க்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற குறைய ஒருத்தன் சொன்னானா அவன் தான் சரியான ஊழியக்காரன். நான் சொல்றேன், அன்னைக்கு எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. பவுலுல இருந்து பேதுருல இருந்து எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. இப்பதான் நீங்க மாறிவிட்டிய.